பல்லக்கில் ஏறிவிட்ட நிலையில் பல்லக்கை தூக்கப் போவது யார் என தெரியாமல் சண்டை போட்டு மீண்டும் பல்லக்கில் இருந்து இறங்கி சென்று கொண்டிருக்கிறார்கள். ஸ்டாலின் பெருமையாக பேசிய இந்தியா கூட்டணியின் இன்றைய நிலை அதுதான். மம்தா, கெஜ்ரிவால், நிதிஷ்குமார் என இந்தியா கூட்டணியின் பெரும் தலைவர்களாக பார்க்கப்பட்ட தலைவர்கள் கூட்டணியில் இருந்து விலகி சென்று விட்டனர். தமிழகத்தில் திமுக காங்கிரஸ் உறவு சுமூகமாக இருப்பதாக இருதரப்பும் சொல்லிக் கொண்டாலும் உள்ளுக்குள் எலியும் பூனையுமாய் சண்டையிட்டுக் கொண்டிருக்கின்றனர். பெரும் கனவோடு தொடங்கப்பட்ட இந்தியா கூட்டணியில் ஏற்பட்டிருக்கும் இந்த இடியாப்ப சிக்கல்களுக்கு சீட் ஷேரிங் தான் காரணம் என்கிறார்கள் அரசியல் நோக்கர்கள். முன் எப்போதும் இல்லாத அளவிற்கு இந்த முறை காங்கிரஸ் கட்சி கராராக பேசி வருகிறது. தமிழகத்தில் கூட 14 சீட்டுகள் வேண்டும் என்று கேட்டு வருவதாக சொல்கிறார்கள் விவரம் அறிந்தவர்கள். காங்கிரஸ் கொடுக்கும் இந்த அழுத்தத்திற்கு காரணம் இல்லாமல் இல்லை. இந்தியாவில் உத்தரப்பிரதேசம், மகாராஷ்டிரா, மேற்கு வங்கம், பீகார், தமிழ்நாடு, கர்நாடகா, மத்திய பிரதேசம், ஆந்திரா, குஜராத், ராஜஸ்தான், ஒடிசா, கேரளா ஆகிய 12 மாநிலங்களில் 423 எம்பி சீட்டுகள் உள்ளன. அதாவது சுமார் 85% எம்பி சீட்டுகளை இந்த 12 மாநிலங்கள் பெற்றுள்ளன. இதில் குஜராத், கர்நாடகா, கேரளா, மத்திய பிரதேசம், ராஜஸ்தான், ஆந்திரா உள்ளிட்ட 6 மாநிலங்களில் காங்கிரஸ் கூட்டணி இல்லாமலோ அல்லது கூட்டணியின் தலைமை கட்சியாகவோ போட்டியிடுகிறது. மீதம் இருக்கிற 6 மாநிலங்களில் மாநில கட்சிகளுடன் கூட்டணி வைத்து போட்டியிடுகிறது. கடந்த 2019ஆம் ஆண்டு தேர்தலில் இந்த 423 தொகுதிகளில் 324 தொகுதிகளில் காங்கிரஸ் போட்டியிட்டு இருந்தது. உத்தரப்பிரதேசத்தில் உள்ள 80 தொகுதிகளிலும் காங்கிரஸ் கட்சி போட்டியிட்டது. ஆனால் இந்த முறை உத்தரப்பிரதேசத்தில் காங்கிரஸ் கட்சிக்கு 11 தொகுதிகளில் மட்டுமே போட்டியிட வாய்ப்பு கிடைத்திருக்கிறது. கூட்டணி கட்சிகளுக்கு விட்டுக் கொடுப்பதால் இந்த முறை காங்கிரஸ் கட்சியால் இந்த 423 தொகுதிகளில் 230 தொகுதிகளில் மட்டுமே போட்டியிட முடியும் என்கின்ற சூழல் உருவாகி இருக்கிறது. இந்த 12 மாநிலங்களில் சென்ற முறை 324 தொகுதிகளில் போட்டியிட்ட காங்கிரஸ் இந்த முறை 230 தொகுதிகளில் போட்டியிட்டால் நிலைமை மோசமாக வாய்ப்பு இருக்கிறது. அதை காங்கிரஸ் தலைமை விரும்பவில்லை. சென்ற முறையை விட இந்த முறை அதிக இடங்களில் போட்டியிட வேண்டும் என காங்கிரஸ் கட்சி விரும்புகிறது. அதே சமயம் இந்தியா கூட்டணி, இந்தியாவை காப்பாற்றுவோம் என தேனாய் பேசிய கூட்டணி கட்சிகள் காங்கிரஸ் கட்சிக்கு சீட்டுகளை விட்டுக் கொடுக்க விரும்பவில்லை. இதனால்தான் இந்தியா கூட்டணி உடைந்து கொண்டிருக்கிறது. தமிழகத்திலும் காங்கிரஸ் கட்சி 14 தொகுதி கேட்கும் நிலையில் இந்தியாவை காப்பாற்றுவோம் என வெத்து முழக்கம் முழங்கிய ஸ்டாலின் 7 தொகுதியில் மட்டுமே கொடுக்க முடியும் என்கிறாராம். இதனால் மற்ற மாநிலங்களைப் போலவே தமிழகத்திலும் இந்தியா கூட்டணி உடைய வாய்ப்பு இருப்பதாக சொல்கிறார்கள் அரசியல் நோக்கர்கள்.